நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இம்மானுவேல். OnePlus 15 அதோட லான்ச் தொடர்பாக தான் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இப்போ இன்டர்நெட்ல உலா வந்துட்டு இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா 165 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட ஒரு டிஸ்பிளேவா அவங்க லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கிடைச்சிருக்குது. ஸோ 165 Hzங்கிறது புதுசு தான். பட் 144 Hzக்கும் 165 Hzக்கும் பெரிய அளவுக்கு டிஃபரன்சஸ் இருக்குமாங்கிறது கேட்டீங்கன்னாக்கா அவங்க UI ஆஸ்பெக்ட்ல எந்த மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட்ஸை கொண்டுட்டு வந்திருக்காங்கிறத பொறுத்து தான் இந்த டிஃபரன்ஸே நமக்கு வந்து ஃபீல் ஆகும். ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேல போகும்போது நமக்கு டிஃபரன்சஸ் பெருசா ஃபீல் ஆகாது. இப்ப 60 Hzக்கும் 90 Hzக்கும் டிஃபரன்சஸ் ஃபீல் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஃபீல் ஆகும். அதே மாதிரி 90 Hzக்கும் 120 Hzக்கும் டிஃபரன்சஸ் ஃபீல் ஆகுமான்னு கேட்டீங்கன்னாக்கா 60 Hzக்கும் 90 Hzக்கும் ஃபீல் ஆன அந்த டிஃபரன்சஸை விட 90 to 120 Hzக்கு ஃபீல் ஆகுற அந்த டிஃபரன்சஸ்ங்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சோ அந்த மாதிரி தான் 144 Hzங்கிறது ரொம்ப அதிகமான ரெஃப்ரெஷ் ரேட் தான். அப்போ 165 Hz அவங்க போகும்போது அது எந்த அளவுக்கு டே டு டே யூஸை கையாளுறதுக்காக ஒரு மொபைல் போனை வாங்கக்கூடிய ஒரு யூசரை இம்ப்ரெஸ் பண்ணுது அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குது. மற்றபடி பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஸ்பெக்ஸ் வைஸ் அந்த 165 Hzங்கிறது ஓங்கி தான் நிக்குது. ஏன்னா நிறைய பேர் அதை தான் ஒரு மெயின் விஷயமா வந்து பேசுவாங்க. கேமிங் சென்ட்ரிக்கான ஒரு மொபைல் போனை அதை லான்ச் பண்றதுக்கான ஐடியா உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன். ஏற்கனவே நம்ம நண்பர் ஒருவர் என்ன பண்ணிருக்காருன்னா OnePlus மொபைல் போன்ல ஐ திங்க் இட்ஸ் OnePlus 13 அதுல ஏதோ இஷ்யூ இருந்ததுன்னு சொல்லிட்டு அவர் சர்வீஸ் சென்டரை போய் அப்ரோச் பண்ணும்போது அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னாக்கா OnePlusங்கிறதே ஒரு கேமிங் போன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க போல. இந்த மாதிரி எல்லாம் ஓடிட்டு இருக்கு. இதுல அவங்க 165 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குன்னு சொல்றது அதை உறுதிப்படுத்துற விதமா தான் இருக்கு. என்னதான் இதை வந்து கேமிங் சென்ட்ரிக்கா அவங்க வந்து லான்ச் பண்ணியிருந்தாலும், அதாவது கேமர்ஸுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்க லான்ச் பண்ணியிருந்தாலும் இதுல கூலிங் மெக்கானிசம்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறதே நம்ம வந்து பார்க்கணும். த்ராட்லிங் மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க எந்த மாதிரி ஹேண்டில் பண்றாங்கிறதையும் பார்க்கணும். ஏன்னா மறுபுறம் பாத்தீங்கன்னாக்கா ஐக்கூ மொபைல் போன்ஸ் இருக்கு. இது வரைக்கும் நம்ம ஐக்கூ சீரிஸ்ல பார்த்தோம்னாக்கா அதுல வந்து மொபைல் போன் அனைத்துமே பாத்தீங்கன்னாக்கா கேமிங் சென்ட்ரிக்கான ஒரு மொபைல் போன் தான். பட் இப்பதான் பாத்தீங்கன்னாக்கா கேமராவுக்கு அவங்க அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பா லாஸ்ட் ஒரு 3 சீரிஸா பாத்தீங்கன்னாக்கா அந்த ரியர் சைடுல இருக்கக்கூடிய கேமராஸ் அதிக மெகா பிக்சல் கொண்ட கேமராஸ் ஆகும். அண்ட் அதோட குவாலிட்டியும் ஓரளவுக்கு டீசென்ட்டா இருக்கிற மாதிரி அவங்க வந்து அவுட்புட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது OnePlus இந்த பிரைஸ் ரேஞ்சில் இது எப்படியே லான்ச் ஆகும் போது 70 இருந்து 80,000க்குள்ள லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்க்கிறேன். அது மட்டும் இல்லாம டிசம்பர் மந்த்ல இவங்க லான்ச் பண்றதுக்கான வாய்ப்பு என்பது இந்தியாவில் கூடுதலாக இருக்கிறது. இதற்கு ஒரு முக்கியமான காரணமும் இருக்கு. அவங்க வந்து டஃப் ஃபைட் கொடுக்கணும் இல்லையா Samsung S26 Ultraவுக்கு, அதுக்காக தான். கண்டிப்பா இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. Samsung S26 Ultra அது வந்து வேற லீக்ல இருக்கு. OnePlus 15ங்கிறது வேற லீக்ல வந்து இருக்கு. ரெண்டுமே சைடு பை சைடு கம்பேரபிளான ஒரு டிவைசஸ் முதல்ல கிடையாது. அதை நம்ம முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மற்றபடி பாத்தீங்கன்னா இது வந்து ஐபோனுக்கோ இல்ல சாம்சங்கோ காம்படிஷன் நம்மளால உறுதியா சொல்ல முடியாது. இதோட காம்படிட்டர் யாருன்னா ஐகோ, விவோ இந்த மாதிரியான மொபைல் போன் தான். ஆக்சிஜன் இருந்தப்ப இவங்க ஏதோ கொஞ்சம் ஆத்திக்கிட்டு இருந்தாங்க. நம்மளால வந்து வேற வழி இல்லாம கேட்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. ஏன்னா அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து கிட்டத்தட்ட ஆக்சிஜன் கலர் ஓஎஸும் ஒண்ணுதான். ரெண்டுக்கு பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. இப்போ மார்க்கெட்ல விவோ அண்ட் ஐக்கூவும் பாத்தீங்கன்னா ஆர்ஜின் ஓஎஸ் புதுசா கொண்டு வர போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆர்ஜின் ஓஎஸ்னா அதுவும் ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் தான். ஆண்ட்ராய்டோட ஒரு ஸ்கின் தான். ஆண்ட்ராய்டுக்கு மேல இருக்கிற ஒரு ஸ்கின் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சோ மத்தபடி பாத்தீங்கன்னா எல்லாமே ஆண்ட்ராய்டை பேஸ் செய்து உருவாக்கப்பட்ட அந்த யூசர் இன்டர்ஃபேஸஸ் தான். ஃபன் டச் ஓஎஸா இருக்கும் போது அதுல சில விஷயங்கள் வந்து யூசர்ஸுக்கு பிடிக்காம இருந்தது. பட் இந்த ஆர்ஜின் ஓஎஸ்னு வரும்போது ஸ்டாக் ஆண்ட்ராய்டுக்கு கிட்டத்தட்ட க்ளோஸா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்கு. சைனீஸ் மொபைல் போன்ல ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஆர்ஜின் ஓஎஸோட தான் அவங்க போன்ஸ் எல்லாமே லான்ச் பண்றாங்க. விவோ அண்ட் ஐகோ மொபைல் போன்ஸ். அதை யூஸ் பண்ண நண்பர்கள் கிட்ட கேட்டேன். நானுமே வந்து ஒரு 2-3 மொபைல் போன் யூஸ் பண்ணி பார்த்திருக்கேன். அது வந்து ரொம்ப நாள்லாம் கிடையாது. அதாவது கண்டினியூஸா ஒரு 5 நாள் 10 நாள்லாம் நான் யூஸ் பண்ணி பார்க்கல. அதை எடுத்து முதல்ல அதை ஹேண்டில் பண்ணும்போது அது நல்லா இருக்கிற மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆனிச்சு. இந்தியாவுக்கு ஆர்ஜின் ஓஎஸ் எப்படி வருது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்து காத்து கொண்டு இருக்கிறேன். ஒருவேளை இந்த ஆர்ஜின் யூஐ இருக்கு இல்லையா, யூசர் இன்டர்ஃபேஸ் தான். என்ன ஓஎஸ் சொல்லிட்டு அந்த ஓஎஸ்ங்கிற வார்த்தையை தூக்கிடணும் வரலாற்றுல இருந்து. இவனுங்களா ஏதாவது ஒரு ஸ்கின்னை போட்டுட்டு ஓஎஸ் பேர் வச்சுக்கிறானுங்க. இவனுங்களா உருவாக்குனானுங்க ஆண்ட்ராய்ட. சோ ஆர்ஜின் யூஐ வர்சஸ் ஆக்சிஜன் யூஐ இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கணும். ஃபியூச்சர்ல இந்த 2 மொபைல் போன் லான்ச் ஆன பிறகு இதற்கான ஒரு டிஃபரன்சஸே நம்ம ஒரு தனி வீடியோவா போடலாம். இப்போதைக்கு நம்ம OnePlus 15ல என்ன மாதிரியான அந்த ஸ்பெசிபிகேஷன்லாம் இருக்கலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 6.78 இன்ச்ல 1.5K ரெசல்யூஷன் கொண்ட ஒரு LTPO டிஸ்பிளேவா தான் அது வந்து இருக்க போகுது. ரொம்ப தரமான குவாலிட்டியான டிஸ்பிளேவா தான் அது இருக்கும். அதுல மாற்றங்கள் கிடையாது. அண்ட் அந்த டிஸ்பிளேவோட ரெஃப்ரெஷ் ரேட் பாத்தீங்கன்னா 165 Hz அப்படிங்கிற அந்த ஒரு லெவல்ல வந்து இருக்கும். இது வந்து இப்போதைக்கு இருக்கிற மொபைல் போன்ஸ்ல, அதாவது இந்த பிரைஸ் ரேஞ்சில அண்ட் இந்த செக்மெண்ட்ல, அதாவது பிளாக்ஷிப் கில்லர்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கு இல்லையா 4 மொபைல் போன், அதுல இருக்கக்கூடிய ரெஃப்ரெஷ் ரேட்லயே இதுதான் அதிகமான ரெஃப்ரெஷ் ரேட். ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து SoC ஆக 8 Elite Gen 5 தான் இருக்க போகுது. இருக்கிறதுலே பவர்ஃபுல் SoC. அதை இவங்க எப்படி ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது மட்டும் தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குது. இந்த ஆக்சிஜன்
ஆக்சிஜன் யூசர் இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணி, அதாவது இந்த ஆக்சிஜன் யூசர் இன்டர்ஃபேஸை 8 Gen 5 கூட அவங்க எந்த அளவுக்கு இன்டகிரேட் பண்ணி 8 Gen 5 ஓட அந்த ரா பெர்ஃபார்மன்ஸை முடிஞ்ச வரைக்கும் எடுத்து உறிஞ்சி குடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா இவங்க டிஸ்பிளேல 165 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்கும் போது கேமிங்க்கு அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்கங்கிற மாதிரி நமக்கு வந்து தெரிய வருது. அப்படி இருக்கும்போது அந்த எஸ்ஓசியோட ரா பவரை இவங்க மக்களுக்கு அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்தாதான் அது வந்து ஒரு பெட்டரான ஆப்ஷனா இருக்க முடியும். இவங்க கூலிங் மெக்கானிசத்தெல்லாம் எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காங்கிறதை பார்க்கணும். அண்ட் கேமரா ஸ்பெக்ஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா இந்த முறையும் பாத்தீங்கன்னா ஹாசில் பிளாட் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. என்னைக்கு ஹாசில் பிளாட் உள்ள வந்துச்சோ அன்னையில இருந்து தான் ஒன் பிளஸ் ஓட வீழ்ச்சியே தொடங்குனுச்சு அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புறேன். ஆனா இப்ப சமீப காலத்துல ஒன் பிளஸ்ல சில பல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கிறத நம்ம வந்து ஒத்துக்க தான் வேணும். ஒன் பிளஸ் 13 பாத்தீங்கன்னா ஒரு பெட்டரான மொபைல் போனா தான் இருந்தது அந்த பிரைஸ் ரேஞ்சில், அந்த செக்மெண்ட்ல, அதாவது அந்த ஃபிளாக்ஷிப் கில்லர் செக்மெண்ட்ல. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஒன் பிளஸ் 15 ஒரு பெட்டரான மொபைல் போனா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்பது ரொம்ப ரொம்ப கூடுதலாக இருக்கு. RAM அண்ட் ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா பாத்தீங்கன்னா உங்க LPDDR5X RAM தான் போயிருப்பாங்க. அப் டு 16 GB RAM-க்கான சப்போர்ட் வந்து இருக்கும். ஸ்டோரேஜ் வந்து அப் டு 1 TB UFS 4.1 போயிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாவே நம்புறேன். ஒன் பிளஸ் பொறுத்த வரைக்கும் இந்த UFS ஸ்டோரேஜ் இருக்குல்ல, இதுல சில பல குளறுபடிகளை ஏற்படுத்துவாங்க. அவங்களுடைய அந்த லோவர் எண்ட் மாடலுக்கு, அதாவது இந்த ஃபிளாக்ஷிப் சீரிஸ்லயே இந்த என்ட்ரி லெவல் மாடல் ஒன்று இருக்கும். அதுக்கு பாத்தீங்கன்னா UFS வேற ஏதாவது கொடுத்து விட்டுருவாங்க, 4.0 இல்ல 3.1 ஏதாவது கொடுத்துட்டு இந்த ஹையர் எண்ட் மாடல் இருக்குல்ல, இந்த 1 TB ஸ்டோரேஜ் 512 GB ஸ்டோரேஜ் இந்த வேரியண்ட்டுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா UFS 4.1 அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரியான வேலைகள், இந்த மாதிரியான தில்லு முள்ளு, இந்த மாதிரியான திக்கு முக்கெல்லாம் அவங்க பண்ணிருக்காங்க இதற்கு முந்தைய ஆண்டுகள்ல. இந்த முறை அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பலாம். ஒன் பிளஸ் ரசிகர்களாக நீங்க இருக்கிற பட்சத்துல UFS 4.1 என்ட்ரி லெவல் மாடல்லே கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க நம்பிக்கையோட காத்துருங்க. பேட்டரி சைஸ் கண்டிப்பா 7300 mAh பேட்டரிக்கு அவங்க போவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்ட்ராங்கான இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிருக்குது. அது மட்டும் இல்லாம அதுல 120 வாட்டுக்கான சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்க போகுது. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? 7300 mAh பேட்டரி இப்ப என்ன பண்றாங்கன்னாக்கா பேட்டரி சைஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க, அதாவது இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க சிலிகான் கார்பன் மெத்தடாலஜியை யூஸ் பண்ணி. பட் என்ன ஒரு பிரச்சனைனாக்கா அந்த பேட்டரி பேக்கப், அதாவது அந்த SOC-யை ஆப்டிமைஸ் பண்ணி அதிக நேரம் பேட்டரி பேக்கப் கொடுக்கிறதுக்கு இவங்க வந்து தவறுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. ஏன்னா பேட்டரியோடைய அந்த பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னாக்கா, அதாவது 5000 mAh எங்க இருக்கு, 7300 mAh எங்க இருக்கு, 50% கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது அது என்ன பேட்டரி பேக்கப் கொடுத்ததோ அதை விட இது வந்து ஒரு 50% அதிகமான பேட்டரி லைஃப் தான் கொடுக்கணும் அப்ராக்சிமேட்டா. அது ஒரு நாள் கொடுத்துச்சுன்னா அது 1.5 நாள் வந்து கொடுக்கணும். பட் ரியல் டைம்ல இது அப்படி செயல்படுதா, நாளடைவுல இது எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இவங்களும் 50 வாட்டுக்கான ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டுக்கு போறாங்க. சோ அதெல்லாம் நல்ல விஷயம் தான். ஒயர்லெஸ் சார்ஜிங் ஆனா எத்தனை பேர் பண்ணுவாங்கிறது வந்து தெரியல. இந்த ஒயர்லெஸ் சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து சப்ஜெக்டிவ் தான். அடாப்டர்ல இருக்கக்கூடிய அந்த கேபிளை எடுத்து இங்க சொருகுறதுக்கு அலுப்பு படுற நபர்கள் யாருன்னு எனக்கு வந்து தெரியல. பட் சில பேருக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங் ஒரு இம்பார்ட்டன்டான ஃபீச்சர் மாதிரி ஃபீல் ஆகலாம். அவங்களுக்கு 50 வாட்டுக்கான சப்போர்ட், ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு அப்படிங்கறத இங்க நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் கேமராஸ், ரியர் கேமராவை பொறுத்த வரைக்கும் 50 MP ரியர் கேமராஸ் இருக்க போகுது. மெயின் சென்சாரும் பாத்தீங்கன்னா 50 மெகா பிக்சல் தான். அது வந்து சோனி லிட்டியா 808 சென்சாரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஸ்ட்ராங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சிருக்குது. அதுக்கப்புறம் 50 MP கான ஒரு பெரிஸ்கோபிக் டெலிபோட்டோ சென்சாரா இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம 50 MP கான ஒரு அல்ட்ரா வைட் சென்சாரா இருக்க போகுது. சோ ஒட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா 350 மெகா பிக்சல் இருக்க போகுது. மெகா பிக்சல் மட்டும் அதனுடைய குவாலிட்டியை நிர்ணயிக்கிறது இல்ல, இவங்க எப்படி அவுட்புட் கொடுக்குறாங்க அப்படிங்கறத நம்ம வந்து உற்று நோக்கணும். சோனி லிட்டியா சென்சார் வந்து ஓரளவுக்கு நல்ல சென்சார் தான். ஆனா அந்த சென்சாருடைய சைஸை நம்ம வந்து பார்க்கணும். இந்த மெயின் சென்சாரை விடுங்க, அவங்க வந்து செகண்டரியா யூஸ் பண்ணிருக்காங்க இல்லையா, அதாவது அல்ட்ரா வைட் சென்சார் அண்ட் டெலிபோட்டோ சென்சார், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதோட அப்பர்ச்சர் சைஸ் எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறத நம்ம உற்று நோக்க வேண்டியது இருக்குது. பார்க்கலாம், அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் தொடர்பான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கிடைக்கும். அதையும் நம்ம வந்து டிஸ்கஷனுக்கு உட்படுத்தலாம். ஃப்ரண்ட் கேமரா பாத்தீங்கன்னா ஒரு 32 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குது. அதுல 4K சப்போர்ட்லாம் கண்டிப்பா வந்து இருக்கும். அதாவது ஃப்ரண்ட் சென்சார்லயே 4K வீடியோ நம்மளால எடுத்துக்க முடியும். போர்ட்ரேட் வீடியோ எடுக்க முடியுமாங்கிறது வந்து தெரியல, அது தொடர்பான இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு வந்து கிடைக்கல. மேபி ரியர் சைடுல கண்டிப்பா அவங்க போர்ட்ரேட்டுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்திருக்கலாம், போர்ட்ரேட் வீடியோ மோட் வந்து கொடுத்திருக்கலாம். 8 Gen 5 வந்து ஒரு பயங்கரமான ஒரு SOC. நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா இதற்கு ப்ரீவியஸ் இயர் லான்ச் ஆன SOCஸா இருக்கட்டும், இல்ல இந்த வருஷமே இதற்கு போட்டியாக கருதப்படக்கூடிய அந்த SOCஸா இருக்கட்டும், 9500 இருக்கட்டும், Exynos 2600 இருக்கட்டும், இது எல்லாத்தையும் விட இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு SOC. இங்க நீங்க என்னதான் ஒரு ஹார்ட்வேர் லெவல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இந்த அளவுக்கு இருக்குன்னு சொன்னாலுமே அது அந்த மொபைல் போன் பிராண்ட் வந்து டைம் எடுத்து கொஞ்சம் அதுக்கான நேரத்தை ஒதுக்கி அதற்கான ஆப்டிமைசேஷனை பண்ணணும். அதுதான் இங்க ரொம்ப கம்மியா இருக்கு, அதுதான் இங்க ரொம்ப குறைவா இருக்கு. அதற்கான தேவை தான் இங்க ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுது. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட்வேரை இம்ப்ரூவ் பண்ணிட்டே போறாங்க. பேட்டரி சைஸ் 5000 இருந்து இப்ப 7500 கிட்ட வந்துட்டு 7300 mAh இவங்க வந்து கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இந்த SOC இப்போ வந்து 3 மில்லியன் முன்னாடி வந்து நடந்துட்டு இருந்தது. முதல்ல வந்து 1 மில்லியனுக்கு ஒரு பெரிய பஞ்சாயத்து வந்து நடந்துட்டு இருந்தது Antutu ஸ்கோர்ல. அதுக்கப்புறம் சடனா ஒரு 2 மில்லியன் 3
3 மில்லியன், இப்போ 4 மில்லியன், 4 மில்லியன் பிளஸ் நியர்லி 5 மில்லியன் அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ஹார்ட்வேரினுடைய அந்த தரத்தை பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு உள்ளாகி கொண்டே இருக்கிறது. பட் மொபைல் போன் பிராண்ட் வந்து அந்த அளவிற்கான ஒரு ஆப்டிமைசேஷன் எஸ்ஓசி லான்ச் ஆகுது. அந்த எஸ்ஓசியை வச்சு ஏதாவது உருப்படியா காரியம் பண்ணணும்னாக்கா ஆராய்ச்சிகள்லாம் பண்ணணும். அதை பெட்டரா அவங்க வந்து யூசருக்கு டெலிவர் பண்ண திட்டமிடுறாங்களாங்கிறத தான் நான் வந்து ஒரு கேள்வியா முன்வைக்கிறேன். ஏன்னா Qualcomm சைட்லயும் அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா எஸ்ஓசிஸா லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 8 சீரிஸ்ல இருக்கும், அதாவது 845, 865, 855, 855 பிளஸ் அந்த மாதிரி தான் வந்து இருந்தது. அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா 7 சீரிஸ்ல சில ப்ராசஸர்ஸ் இருக்கும், 730G, 765G, 778G அந்த மாதிரிலாம் எஸ்ஓசி இருந்தது. அதே மாதிரி 6 சீரிஸ்ல சில எஸ்ஓசிஸ் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் நாளடைவுல பாத்தீங்கன்னா எஸ்ஓசிஸா லான்ச் பண்ணி தள்ளிட்டே இருக்கான். இப்போ வந்து இந்த 4 சீரிஸ் எல்லாம் கூட அவன் வந்து தலைமுழுவிட்டான். இந்த 8 சீரிஸ்லயே பாத்தீங்கன்னா 8s Gen 3, 8s Gen 4, இப்போ 8s Gen Elite ன்னு ஒன்னு வருமா, இல்ல 8s Gen 5 ன்னு ஒன்னு வரப்போதா, 8 Gen 5 வேற வருமா, இது எப்படி போகும்னே தெரியல. சோ Qualcomm பாத்தீங்கன்னா இந்த எஸ்ஓசி மேனுஃபேக்சரிங்ல எஸ்ஓசிஸ புதுசா லான்ச் பண்றதுல அதிக முனைப்பு, அதிக வேகம் வந்து காட்டுறாங்க. அதனால அதை யூஸ் பண்ணி லான்ச் பண்ணக்கூடிய அந்த மொபைல் போன் பிராண்ட்ஸும் பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு இந்த ஆப்டிமைசேஷனுக்குலாம் முக்கியத்துவம் கொடுக்காம அப்படியே எடுத்து அந்த போர்டில் அந்த எஸ்ஓசி தூக்கி வச்சு லான்ச் பண்ணி விட்டுறாங்க. அதற்கு உதாரணம் பாத்தீங்கன்னா இப்போ 8s Gen 4 ஓட லான்ச் ஆயிருக்கிற மொபைல் போன்ஸே நம்ம வந்து சொல்லலாம். நிறைய மொபைல் போன்ஸ்ல ஆப்டிமைசேஷன் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஏன்னா அடுத்தடுத்து அந்த மொபைல் போன் எஸ்ஓசிஸ் லான்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சிக்கல். இது எல்லாத்தையும் கடந்து இங்க OnePlusக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் வந்து ஆக்சிஜன் யூசர் இன்டர்ஃபேஸ் தான். அதை பத்தி நம்ம வந்து பேசியிருந்தோம். இப்போ விவோ அண்ட் ஐக்யூ சைட்லயும் ஆர்ஜின் யூசர் இன்டர்ஃபேஸுக்கு மூவ் ஆகுறாங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா இது எந்த அளவுக்கு தனித்துவமா விளங்குது அப்படிங்கறத நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். போன் ரெண்டுமே நம்ம கைக்கு கிடைச்ச பிறகுதான் அதுல என்னென்ன மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குங்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். பட் இப்போதைக்கு ஹார்ட்வேர் சைடு பாத்தீங்கன்னா இவங்க வந்து வேற லெவலான ஒரு ஸ்பெக்ஸ் தான் நம்மகிட்ட வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த OnePlus பத்தி? நான் சொன்ன கருத்துக்கள்ல ஏதாவது மாற்று கருத்துக்கள் உங்களுக்கு இருக்கா? அது வந்து சாம்சங்கோ ஐபோனுக்கோ போட்டியா இருக்க போறது கிடையாது. இனி வரக்கூடிய நாட்களிலும் அது சாம்சங் மொபைல் போன் கூடயோ ஐபோன் கூடயோ கம்பீட் பண்ண போறது கிடையாது. இது வந்து ஐக்யூ, விவோ, ஓப்போங்கிறது இவங்களுடைய நிறுவனம் தான். பிபிகே குரூப் ஆஃப் ஃபேமிலியில இருந்து தான் இந்த ஒட்டுமொத்த நிறுவனங்களும் வருது. அதுல நான் வந்து மாற்றங்கள் சொல்ல. ஓப்போ, OnePlus, ரியல்மி இது எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா ஒரு கூட்டத்திற்குள்ள இருக்கக்கூடிய மந்தைகள் தான். எல்லாமே ஒரு இனம் தான். அப்படி பார்க்கும்போது இப்ப அவங்களுக்குள்ளேயே பாத்தீங்கன்னாக்கா நான் இந்த மாதிரி ரிஃபைன்டான யூசர் இன்டர்ஃபேஸ் கொடுக்குறேன், நான் இந்த மாதிரியான ரிஃபைன்டான யூசர் இன்டர்ஃபேஸ் கொடுக்குறேன், ஏன் இந்த ஆப்ஷன் இருக்கு, நான் இவ்வளவு ரிஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்மள குழப்பத்துக்கு உள்ளாக்குறாங்க. இது எல்லாமே ஒரு மார்க்கெட்டிங் கிமிக்ஸ் தான். சோ கிளைகள் பலவாயினும் மரம் ஒன்று தான். அந்த மாதிரி தான் இந்த சைனீஸ் மொபைல் போன் பிராண்ட் எல்லாமே சுத்திட்டு இருக்குது. இல்ல Xiaomi மட்டும் கொஞ்சம் தனியா சுத்திக்கிட்டு இருக்காங்க. எனிவே அது எண்ட் யூசருக்கு பெனிஃபிட் கொடுத்தா ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா இதே 8 Elite Gen 5 யூஸ் பண்ணி ஒருத்தன் 1,50,000 மொபைல் போன் லான்ச் பண்ண போறான். என்னதான் சொன்னாலுமே இவங்க வந்து 70,000 செக்மெண்ட்டுக்கும் 50,000 செக்மெண்ட்டுக்கும் மொபைல் போன்ஸ், அதுவும் ஹை அண்ட் எஸ்ஓசி யூஸ் பண்ண ரா பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய மொபைல் போன்ஸ் லான்ச் பண்ணி நமக்கெல்லாம் வந்து நன்மைகளை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அவங்களை நம்ம உதாசனப்படுத்தவும் முடியாது. சோ உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருந்ததுன்னா அதை மறக்காம நீங்க வந்து கருத்துரை பகுதியில் சொல்லுங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் உங்களுக்கு வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னாக்கா நீங்க இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்க, உங்க நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்க. மறக்காம நமது இமானுவேல் எக்ஸ்ப்ளோர்ஸ் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸோட அடுத்தடுத்த வீடியோஸ்ல உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அது வரையில உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானுவேல். நன்றி, வணக்கம்.